எல்லாரும் போகையில ஐஸ்வர்யாக்கு அந்த ஆசை இருக்காதாங்க? சரி, ஐஸ்வர்யா ஆசைப்படுறால அவ போட்டோம். ஆனா நீ இங்க இரு. ஏன் நான் ஆசைப்படக்கூடாதா? நீ ஆசைப்படக்கூடாதுரி. ஆசைப்படக்கூடாது. நீ புருஷனை மதிக்கிறவளா இருந்தா நீ இங்க இரு. இல்ல பாத்துருவோம். புருஷன் மேல எந்த அளவுக்கு பக்தி மரியாதை எல்லாத்தையும் பாத்துருவோம். பாக்குற இதே நான் கேட்டா நீங்க ஒத்துப்பியலா? ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்கனா? நான் புருஷன்டி, ஆம்பளை. நான் சொல்றத நீ கேட்கணும். சரியா? என் அண்ணன் உங்களை பத்தி எல்லாம் சொல்றது தப்பே இல்லடி. தப்பே இல்ல. இந்தாரு, நான் சாமி சத்தியமா சொல்லிட்டேன். நீ இங்க இருந்து போறது எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. நீ புருஷனை மதிக்கிற பத்தினியா இருந்தினா நீ போக மாட்ட. நீ நிரூபிச்சு காட்டுறீ. இப்போ நீ பத்தினின்னு எனக்கு நிரூபிச்சு காட்டு. பாக்குறேன் நீ என்ன பண்ற. நான் பாக்குறேன். பாக்குறேன். உங்க அம்மா இந்த வரன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் வர காணோம். ஞானம் தம்பி கொஞ்சம் பரவாயில்லன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப அவரே இப்படி நடந்துக்கிறாரே. இப்ப நினைக்கிற பத்தியா, இந்த எண்ணத்தை மாத்துறதுக்காக குணசேகரம் பண்ற வேலை தான் அது. ஆக்சுவலி அவரே போயிட்டு வாங்கன்ற மாதிரி தானே அப்பத்தா பேசினாரு. ஞான மாமா தான் வழக்கம் போல சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. அதான் குணசேகரன். தன் கையில எந்த கரையும் படிஞ்சிடக்கூடாது. தன்னை யாரும் மோசமானவன் நினைச்சிடக்கூடாது. ஆனா தான் நினைச்சது ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். பேசுறப்ப பார்த்தேல, கதிர்வேலுகிட்ட என்ன சொன்னா? பிள்ளைங்களை எதுக்கு கோச்சுக்கிற, பொண்டாட்டி அடக்க முடியலன்னு ஒரு வார்த்தையை விட்டான் பாத்தியா? அதான் எங்க குத்தணுமோ அங்க குத்தி இருக்கு. ஆனா என் புருஷன் மட்டும் என்ன கையில கை காசு கொடுத்து நல்லபடியா போயிட்டு வானா சொன்னா, பிள்ளைய கூட விட்டு வைக்காம கடிச்சிக்கிட்டு இருந்தான். நான் ஒரே ஓட்டமா ஓடியார்ல. இந்த அக்கா எதுக்கு இப்ப உள்ளார போச்சு? அப்பவே வந்திருக்கணும் நம்ம கூடயே. நேத்து ராத்திரி சத்தியம் பண்ணும் போது இந்த கேப்லயே எனக்கு டவுட் வந்துச்சு. அதே மாதிரி நடந்துருச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரியலையே. நான் வேணா அம்மாவை கூட்டு வருவா பாட்டி. ஐயோ ஆத்தி, வேண்டாம் வேண்டாம். உன்னையும் சேர்த்து பிடிச்சி வச்சுப்பாங்க. அந்த பயத்துல தானே நானே இந்த வியட்நாம் வீட்டுக்குள்ள போகாம வெளியே நிக்கிறேன். நந்தினி, ரேணு மொபைலுக்கு ஒரு ஃபோன் போடு. ஜனனி, ஃபோன் போட. என்னங்க? கட்டாவது கட் பண்றது அக்காவா ஞான மாமாவான்னு தெரியலையே. இன்னொருக்கா பண்ணி பார்ப்போம். கட் பண்றாங்கக்கா. இந்தா. சரி, கார்ல ஏறுங்க, கிளம்பலாம். அக்கா இன்னும் வரலையே. அவ வரமாட்டா. நீங்க வாங்க போலாம். இல்ல பத்தா, அக்கா வருவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வரதா இருந்தா இந்நேரம் வந்திருப்பா. ஆளை காணோம். நாம மட்டும் காத்துக்கிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? வாங்க போலாம், வண்டியில ஏறுங்க. இல்ல பத்தா, அக்கா வரலனா அவ்வளோ நல்லா இருக்காது. அக்கா வந்துரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் சொல்லிட்டு வந்துரும். நீங்க வேணா பாருங்களேன். இல்ல நந்தினி, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா உன் புருஷன் வருவான். அதுக்கப்புறம் அவ புருஷன் வருவான். எல்லாரும் மொத்தமா உள்ள போக வேண்டியதான்.
அப்புறம் நானு சக்தி ஜனனி இவங்க தான் போகணும். ஏறுங்க, கிளம்பலாம். ஒன்று செய்வோமா? நான் வேணா ஒருக்கா உள்ளார போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வந்துடவா? நான் போட்டா? சரி, போய் பார்த்துட்டு வா. இவங்களெல்லாம் மீறி உள்ள போய் ரேணுகா கிட்ட பேசி நீ அவளை கூட்டிட்டு வர முடியும் நினைச்சேனா நீ போ. முடியாது, உங்களால முடியவே முடியாது. நான் சொல்றது கேளு, வண்டியில ஏறுங்க. ஈஸ்வரி வாமா, வந்து ஏறு. ஜனனி நீ வாமா. வா, வாங்க போ. அக்கா வாங்கக்கா. சித்தி, அம்மாக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறீங்களா? வேண்டாம் ஐஸ்வர்யா, இப்போ கால் பண்ணால் அங்கே தேவையில்லாத பிரச்சனை வருமா? பாவம் ரேணுகாவே என்ன சுச்சுவேஷனில் இருக்கான்னு தெரியல. செட்டில் ஆனதும் அம்மாவே கூப்பிடுவாங்க. நாங்கள்லாம் இருக்கோம்ல, நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம், கவலைப்படாத. என்ன நமக்கே இப்படி ஒரு மாதிரி இருக்கு, பிள்ளைக்கு ஒரு மாதிரி வராதா? ஐயோ, அக்கா வேற அந்த ராட்சச கூடத்தில் தனியாக மாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பாடுபடுதோ. இவங்களுக்கெல்லாம் நெதைக்க ஒரு புத்தி போல. நைட்டு பூராவும் மல்லாக்கப்படுத்து விட்டதை பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பார் போல இருக்கு. நாளைக்கு இவெல்லாம் ஒன்றா போனால் அங்கே போய் என்ன நடக்கும், எப்படி சந்தோஷமாக இருப்போம், அப்படியே மைண்டில் ஓட்டி பார்த்துருப்பாரு. அதான் இவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கலான்னு நேற்று அமைதியாக இருந்தவர் இன்னைக்கு பொங்கிட்டாரு. ஐயோ, என் புருஷன் நிப்பாட்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு அப்படியே இழுவு. ஆத்தே, சத்தி சத்தி நிறுத்து, வண்டியை நிறுத்து, ஒரு நிமிஷம் நிறுத்து. என்ன அக்கா, இனிஹேலர் எடுத்துட்டு வந்தனான்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருக்க, பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. இதுக்குள்ளாரதான் இங்கே வச்சேன். அடிச்சேனா? அம்மா, அது இன்னைக்கு காலையில இல்லம்மா, நேத்து காலையில அடிச்சேன். ஆமால, பச்சை சீலை கட்டியிருந்தப்ப அடிச்சேன். அப்பதான் எங்க வச்சேன்? இதுல தான் வச்சிருக்கணும். என்னம்மா நந்தினி இருக்கா? நந்தினி, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, போற வழியில வாங்கிக்கலாம், வா வண்டியில ஏறு. இல்ல அப்பத்தா, அது எல்லா இடத்துல எல்லாம் கிடைக்காது. அப்புறம் வாங்கறதுக்குள்ள வந்துருச்சுன்னா கஷ்டம் வேற, மூச்சு விட முடியாதே. ஐயோ, கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தது பத்தாதுன்னு இந்த வியாதியை வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க. யார சொல்ல? அம்மா. ஆமாண்டி, அம்மாக்கும் கஷ்டம்தான் எல்லாம். சித்தி, அம்மா வந்துட்டாங்க.
ஆஃப். விட்டு விட்டு வந்துட்டேன். அக்கா வந்துட்டீங்களா? ஆமா, ஏன் ஃபோன் எடுக்கல? எப்படி வந்தீங்க? ஞான மாமா தான் பிரச்சனை பண்ணாரா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல இப்ப போ சொல்லிட்டாரா? பேசிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டாரா? வண்டியில இரு, அப்புறம் சொல்லு. ஆமாமா, இங்க இருந்து கிளம்பிடுவோம். அப்புறம் திரும்ப வந்து புடிச்சு வச்சுப்பாங்க. பைத்தியக்கார கூட்டம். எப்ப என்ன பண்ணுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சக்தி, கிளம்பு. சாரி, லேட் ஆயிடுச்சா? இல்ல பரவாயில்ல. என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? உள்ள பார்க்ல போய் பேசலாமா? போலாம். இந்த பேக்கையும் போனையும் உள்ள வச்சாங்க. ஓகே. வச்சுட்டு வாங்க. சரி, நான் போறேன். ஓகே. என்ன ஆத்ரா, என்னாச்சு? எனக்கு எல்லாத்தையுமே ஓப்பனா பிராங்கா பேசிடணும். அதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. இருந்தாலும் சொல்லிடுறேன். நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இத்தனை நாளா பழகிட்டு இருக்கோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் கேரிங்கா இருக்கும். இது எப்படி, எதனால, இதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லுங்க அருண், இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, உன்னை நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறேன். இல்ல அருண், இது டெஃபினட்டா வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல. அதுவும் இல்லாம நாம அடிக்கடி சொல்லி வச்ச மாதிரி மீட் பண்ணிக்கிறோம். எனக்கு ஒரு பிரச்சனைனா அங்க உடனே வந்து நீங்க நிக்கிறீங்க. எனக்கு என்னமோ டெஸ்டினி நம்மள வேற இடத்துக்கு கொண்டு போதோன்னு தோணுது. நேச்சுரலாவே நமக்குள்ள ஒரு பாண்டிங் செட் ஆயிருக்கு அருண். அன்னைக்கு நான் கரிகாலன் கிட்ட உங்களை என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அது அந்த மூமெண்ட்ல சொன்னதுதான், அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக. ஆனா வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தப்போ உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நிச்சயம் அந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டேன். எனக்கு இன்னும் புரியல உங்களை ஏன் என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அதோட லிமிட் என்ன? ஆனா இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு எனக்கு தோணல.
அதை தாண்டி ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி எதுவும் தோணலையா? எனக்கு ஆதிரியை பிடிக்கும், ஆனால் அதை சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துகிட்டு போகலாமான்னு எனக்கு தெரியல. ஆதிரை, லெட்ஸ் நாட் மூவ் டூ ஃபாஸ்ட். அவசரப்பட வேண்டாம். நம்ம மொத்தமாகவே 4-5 தடவை தான் மீட் பண்ணியிருப்போம். நான் யார், என்னோட பேக்ரவுண்ட் என்ன, இது எதுவுமே உனக்கு தெரியாது. பேக்ரவுண்ட்லாம் பார்த்து வரது காதல் இல்ல. உங்களை பார்த்தாலே நீங்க எப்படிப்பட்டவரு, என்ன யோசிப்பீங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடியும். இல்லை ஆதிரா, கெஸ் பண்ணுறதை வச்சுலாம் லைஃப்பை வாழ முடியாது. அவசரப்பட்டு நம்ம கமிட் ஆகி நாளைக்கு ஒத்து வரலன்னு வையே, அது நம்ம 2 பேருக்கு தான் கஷ்டம். நான் சொன்ன மாதிரி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ஐ நீட் சம் டைம். இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு டிசைட் பண்ண எனக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் டைம் வேணும். புரியுதா? இட்ஸ் ஓகே, டேக் யுவர் டைம். ஆனா எனக்கு நல்லா தெரியும் நீ கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவ. மேபி. மேபிலாம் இல்ல, ஷுவரா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அத என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா எதையும் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இட்ஸ் ஓகே, எப்போ ஓகே சொல்றீங்களோ சொல்லுங்க. ஆனா நீங்க ஓகே மட்டும் தான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, அப்படியே போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாமா? ஷூர். போலாமா? அருண். ஆ. அப்ப நீங்க பத்தினி இல்லையாக்கா? சிரிக்காதே, வேணாண்டி. கடைசியா ஓடி வந்த நானே பத்தினி இல்லைன்னா முன்னாடி ஓடி வந்த நீ என்னன்னு யோசிச்சுக்க. அது சரி. ஆனா ஒண்ணுக்கா, கோவத்துல கூட உங்க புருஷன் வித்தியாசமா பேச மாட்டாரா? 60s ட்ரெண்ட்ஸ்லயே பேசிக்கிட்டு இருப்பாரா? ஏ, அவன் அந்த ஆள் மட்டும் இல்லடி, அண்ணன் தம்பிங்க 4 பேரும் அப்படித்தான். அதுக்கு கடைசியா பார்த்த படமே இந்த பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்திலே உறைஞ்சு போய் பானை பிடித்தவள் படிதாண்டா பத்தினின்னு ரைமிங்கா பேசிக்கிட்டு இருக்குது. ஐயோ, என்ன நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? பெரிய மாமா பத்தி அப்படிலாம் சொல்லாதீங்க. எத்தனை படத்துக்கு கூட்டு போயிருப்பாரு தம்பிங்களே, அண்ணன் தம்பி படத்துக்கு. லேட்டஸ்டா பாண்டவர் பூமி, சமுத்திரம், இப்ப என்ன கல்யாணம் கட்டி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட்டு போனாரு. அது என்னது, கட்டி பிடிச்சி அழுவாங்களே, மாயாண்டி குடும்பத்தார், அதுக்கெல்லாம் கூட்டு போயிருக்காரு. என்ன நீங்க மாமாவை பத்தி இப்படி பேசுறீங்க? சைலண்டா இருங்க. என்னடி சித்தப்பா இருக்கார்ல, அது சக்தி வந்து நம்ம டீம் தான் இனிமே. என்ன சக்தி? சரிதான் நீ. சிரிச்சுக்கிறான். சரி, அப்ப நீங்க பத்தினி இல்லைன்ற முடிக்கு வந்திருப்பாரு மாமா. ஆமா, நான் பத்தினி இல்ல பத்மினி இல்லடி. நம்ம எப்படி நடந்துக்கிட்டாதான் நம்ம எல்லாரையும் அதுக்கு ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. இதுல நான் பத்மினியா இருந்தேன், ராகினியா இருந்தேன். உன் பதவியும் வேண்டாம் பட்டமும் வேண்டாம்னு கொடுத்துட்டு ஒடியாந்துட்டேன். என்னடி பேசாம வர? அட போங்க பெரியம்மா, போர் அடிக்கிறீங்க எல்லாரும். போர் ஐயோ, 4 days என்ஜாய்மெண்ட் மூட்ல இருக்கலாம்னு பார்த்தா இப்படி போர் அடிக்க வைக்கிறீங்க. சரி கோவிக்காத. ஐயா, இப்ப என்னடி செய்யணும்? என்ன வேணும், என்ன பண்ணணும் உனக்கு? பாட்டா? மியூசிக். சித்தப்பா, மியூசிக் ஆன். அந்த போடுறேம்மா. போடுறேன்.
நானா இல்லை நீயா ஒரு நிலையிலிருந்து வலையில் ஐயோ ரொம்ப ஓல்டு சாங்கா இருக்கு ஃபேஷன் கேப் தான் மாறுவீங்க நீங்க தாரா டோன்ட் வரி, உனக்கு மியூசிக் தானே வேணும்? ஆமா. இப்போ நான் போடுறேன் பாரு. போடுங்க பாட்டி. அப்பத்தா போட்டாலும் போட்டீங்க, இவளுக்கு ஏத்த பாட்டா தான் போட்டிருக்கீங்க.